ஹை வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். நீ சவர் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டே, எப்படியும் காலையில் சவர் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. மதியத்துக்கு மேலே தான் எல்லாம் வெளியே போங்க, அதனால மதியத்துக்கு மேலே சவர் எடுங்க, சூப்பராக இருக்கும் மக்களே. வாங்க ஸ்டோரி நம்பர் 3. அதாவது நான் இது வரைக்கும் ஒரு புதுசாக ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். இது 3வது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதெல்லாம் ஒருத்தங்க கேள்விப்பட்டிருந்தா பட்டிருப்பீங்க. இது நான் சின்ன வயசில் ஒரு வாய்தார சொன்னது தான். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த வீடியோ ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ வந்து சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஸ்டோரி நம்பர் 3. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு அப்பா 2 மகன், அண்ணன் ஒருத்தன் தம்பி ஒருத்தன். அப்பா வந்து அவங்களுக்குன்னு சொத்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம், ஒரு பசுமாடு, ஒரு செருப்பு, ஒரு கம்பளி, அதாவது போர்வை போத்திக்கிறீங்களா, நைட்டில் போத்திக்கலாம் அந்த போர்வை, இதுதான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துடுறாரு. அப்பா பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை வந்து தம்பியும் அண்ணனும் பிரிச்சுக்கணும். அதனால் அண்ணன் என்ன சொல்கிறேன்னா, தம்பி நான் உனக்கு சொத்து நான் பிரித்து தரேன், இதுமாரி நம்ம 2 பேரும் யூஸ் பண்ணிக்கணும். சரி தம்பி நான் சொல்கிறேன், அண்ணன் சொல்கிறத கேட்டுன்னு சரிண்ணா நீங்கள் சொல்கிற மாரி நான் ஏற்றுக்கிறேன்னான்னு சொல்கிறேன். அவர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சொத்தை பிரிக்க வராங்க. அதாவது அண்ணன் தம்பி 2 பேரும் சொத்தை பிரிச்சு போகிறாங்க. அதாவது பசுமாடில் தம்பி தலையிலேருந்து பாதி வரைக்கும் உனக்கு, அதான் பாதி தலையிலேருந்து பாதி வரைக்கும் தம்பிக்கு. அதுக்கு கீழே வந்து இந்த பால் கறக்கிற சேரும், கிட்டத்தட்ட பசுமாடு நல்லா பால் கறக்கும். அதுக்கு கீழே வந்து பாதியிலேருந்து பின்னாடி வரைக்கும் அண்ணனுக்கு பிரிச்சிட்டாங்க. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா பாதிக்குலேருந்து வேறு வரைக்கும் தம்பிக்கு, தண்ணி ஊற்றுறதுலேருந்து பாதி வரைக்கும் தம்பிக்கு, புரியுதா? அதுக்கு மேலே அந்த தேங்காய் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு அப்படின்னு பிரிச்சுக்கிறான். செருப்பு பார்த்தீங்கன்னா தம்பி நான் பகலில் போட்டுக்கிறேன் செருப்பை, நீ வந்து நைட்டில் போட்டுக்கிட்ட, நைட்டில் எவனா போட்டு போவான செருப்பை, அதுவும் தெரியாமல் அவர்கிட்ட பங்கு பிரிச்சுன்னு வரான். நீ நைட்டில் தம்பி போட்டுக்க அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் இந்த கம்பிலி பார்த்தீங்கன்னா நான் நைட்டில் போத்தினேன் தம்பி, அவன் மாற்றி நான் பகலில், நீ வந்து இப்போ கம்பிலியை போத்திக்க, பகலில் தூக்கமாக வரப்போகுது, நம்ம தூங்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க. தம்பி என்ன பண்ணுறான், வழக்கம் போல் தம்பி நீ மாட்டுக்கு போய் கஞ்சி தண்ணி வைங்க, பொண்ணாக்கு போய் தவிடு வைக்கின்றான். அவன் போய் அவன் தலை பகுதி அவனால எல்லாத்தையும் வைக்கிறான். அண்ணன் போய் பால் கறந்துட்டு வந்துடுறான். என்னடா அதுன்னு அவனும் தம்பி யோசிக்கிறான், என்னடா அது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா தம்பி தென்னங்கண்ணுக்கு போய் தண்ணி ஊற்றுப்பான்றான். தென்னங்கண்ணுக்கு போய் தண்ணி ஊற்றுறான். அண்ணன் ஏறி தேங்காய் பறித்து இளநீ பறித்து வித்துறான், புரியுதுங்களா? நைட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் நல்லா போர்வை போய் தூங்கினா, தம்பி குளூரில் நடிங்கன்னு படுத்துனுக்குறான், போர்வை இல்லை. நைட்டில் பகலில் போகிறான், அண்ணன் செருப்பு போட்டு போகிறான், தம்பி பார்த்தா வெறுங்காலில் நடந்து போகிறான். நைட்டில் எங்கே செருப்பு போடுறது, ஒன்றும் கிடையாது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. தம்பியும் ரொம்ப காண்டாகிறான், என்னடா அது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பின்னாடி விட்டு அண்ணங்கார என்னடா இப்படி சம்பாதிச்சுன்னுக்கிறான், இப்படி வந்துக்கிறான்ட்டு ஒரு பெரியவர்கிட்ட போயிட்டு, அதான் ஒரு முனிவர் மாரி பெரியவர்கிட்ட போயிட்டு ஒரு ஐடியா கேட்குறான். இந்தமாரி எங்கள் அண்ணங்காரன் இப்படி பிரித்து விட்டான் அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த முனிவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணுற, உன் பங்கு எதுவோடன்ட்டு தென்னை மரம் பாதியோடையா, நான் போய் ஏறி வெட்ட போகிறேன்ட்டு போ. பசுமாடு பாதியா, நான் அதோட வெட்ட போகிறேன்ட்டு போ. அதுமாரி ஐடியா. செருப்பு என்ன பண்ணுற, அடியில் ஒரு முள் குத்தி வச்சிரு. நீ கம்பெனி நைட்டில் நீ தூங்க போகும்போது தண்ணியில் நினச்சி கொடுத்துரு இப்படின்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பால் கறக்க வரான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசுமாடு அண்ணன் வந்து பால் கறக்க வரான். அண்ணா அப்படின்ட்டு தம்பி வந்து கொடு எடுத்துன்னு வரான். அண்ணா நான் வெட்ட போகிறேண்ணா அப்படின்ட்டு, பாதி நான் வெட்டி நான் விற்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். தம்பி அவசரப்படாதான்னு சொல்கிறான். அதுக்கு அந்த எப்படியோ பேசி சமாளிச்சிடறான். அடுத்த பார்த்து தென்னை மரத்தை ஏறி பாதி வெட்ட போகிறான். பாதி வெட்ட போகும்போது, ஏன் தம்பி வெட்ட போகிறேன்னா, என் பங்கு நான் வெட்டிக்கிறேண்ணா, எனக்கு தேவையில்லைண்ணா பங்கு அப்படின்றான். பாவி பண்ணாதன்ட்டு நைட்டில் தூங்கும்போது ஹைலைட்டு. தூங்கும்போது என்ன பண்ணுறான், ஈரத்தை நினச்சி கொடுத்துட்றான் பெட்ஷீட்டில், அவன் நடுங்கி நிற்கிறான். அதுக்கப்புறம் காலையில் எழுஞ்சி, தம்பி நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, இதுக்கப்புறம் நம்ம சரிசமாக பிரித்து சந்தோஷமாக வாழலாம், புரியுதுங்களா? அதுதான் எப்பயுமே அண்ணன் தம்பி இருக்கும்போது பகிர்ந்து வாழுங்க, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நம்மளுக்கு தான் எல்லாமே அப்படின்ட்டு வாழும்போது அது எப்படி சொல்கிறது, பின்னாடி போய் ஒரு நேரம் முடியும் போது அப்போ தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. எல்லாத்தையுமே அண்ணன் தம்பியாக இருக்கும்போது ஒத்துமையாக வாழணும். 1 ஏக்கரா உனக்கா, 1 ஏக்கரா எனக்கு, 2 ஏக்கரா உனக்கா, 2 ஏக்கரா எனக்கு, ஒரு பண்ணு வேணால் அது பாதி பேர் அண்ணன் தம்பியாக பிரித்து வாழணும். அதுதான் ஒற்றுமையாக இருங்க, கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.